வணக்கம். நாளைக்கு நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிறப்ப என்னென்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. நமக்கு டைம் 3 hours 3 மணி நேரம், 180 கொஸ்டின். 180 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா 180 நிமிஷத்தில் 180 கொஸ்டின் அப்படின்னு வந்துடும். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே அளவு டைம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இல்லை. நமக்கு தெரியும், பயாலஜியில் மொத்தமாக 90 கொஸ்டின் இருக்குது, ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின் இல்லையா? அப்போது சில ஏரியாவில் உதாரணமாக பயாலஜிலாம் நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ணிட முடியும், படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட முடியும். கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ஸாக இருக்கும், மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான். தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரொம்ப ரேரு. லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அதுக்கு டைம் அதிகம் நம்ம ஒதுக்கிக்கணும், பிளான் பண்ணிக்கணும், எழுதும்போதே பிளான் பண்ணிக்கணும். மினிமம் 45 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒரு 1.25 மணி நேரமாவது நம்ம அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் அட்டெண்டிங் கொஸ்டின்ஸ், எப்படி எந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ நம்ம உங்களுக்கு படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி முதல்ல 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படிலாம், அதுக்கெலாம் டைம் கிடையாது. எடுத்தோடனே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும், வரிசையாக ஆரம்பிச்சிடணும். அதில் நம்ம பயாலஜி முதல்ல பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அது எடுத்தோடனே ஆன்சர் பண்ணிட முடியும். அதில் ஒன்றும் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி எதுவும் இருக்காது. படித்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க. அதுலேயுமே கூட நம்ம எப்போதுமே இது பண்ணுறது என்னது, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், படித்தோடனே ஆன்சர் தெரிகிற கொஸ்டினை உடனே அட்டன் பண்ணிடுவோம். யோசித்து இது பண்ணுறதை விட்டு வச்சுட்டு அப்புறம் பண்ணுவோம். அந்த ஆர்டர்லேயே நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டினை அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் என்னது, திங்க் பண்ணி பண்ணுற கொஸ்டினை, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ் அடுத்த ரவுண்டில் வச்சுக்கணும். சுத்தமாக தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடாது. சுத்தமாக தெரியாது, நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஃபஸ்ட் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்கு, ஒரு ராங் ஆன்சருக்கு -1 மார்க் நம்மளுக்கு தெரியும். அதனால் சுத்தமாக தெரியாத கொஸ்டின், அது என்னென்னே தெரியல அப்படிங்கிற கொஸ்டினை போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு நம்ம நெகட்டிவில் மார்க்கு, நம்ம வாங்கின மார்க்கும் போகிற மாதிரி ஆகிடக்கூடாது, லாஸ் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் சுத்தமாக தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். அடுத்து இது காமன், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட். அடுத்து சொல்ல போகிறது ஃபிசிக்ஸ் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக. ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவாய்டு ப்ரீ ஆக்குபைடு தாட். ப்ரீ ஆக்குபைடு தாட்னா, ஒரு கொஸ்டினை 2-3 வார்த்தை படித்தோன்னே இதுதான், ஏன்னா நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த இது தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினை சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரியே அது இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் உள்ள கீவேர்டு ஏதாவது ஒரு வேர்டு மாறிடும். பேரலலுங்கிற இடத்துல பர்பண்டிகுலர்னு இருக்கலாம், இன்சைடுங்கிற இடத்துல அவுட் சைடுன்னு இருக்கலாம், இப்படி ஏதாவது மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இதில் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தப்பாக ஆன்சர் கிடைக்கும், அந்த தப்பான ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. வெளியில் பார்த்தா தான் அது தப்புன்னு தெரியும். ஸோ அதனால் ப்ரீ ஆக்குபைடாக முன்னாடியே ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மைண்டில் வச்சுட்டு படிக்காமல், மைண்டை பிளாங்காக வச்சுட்டு தான் அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். கொஸ்டினை கிளியராக படிச்சுட்டு ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சால்வ் த கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸிங் ஆப்ஷன்ஸ். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஸ்டினை மட்டும் பார்க்காம கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் என் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸில் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ பை அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரில் ஃபார்முலாவில் பை வருது அப்படின்னா அந்த பையை அப்படியே வச்சுட்டு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கு பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். இப்படிலாம் இருக்குது. அதனால்
கீழே ஆப்ஷன்ஸில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஸ்டினை சால்வ் பண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு போகணும். தேவையில்லாமல் வந்து வேல்யூஸ்க்கு வந்து சில குவான்டிட்டிஸ்க்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அது வேறு மாதிரி இருந்ததுன்னா டைம் வேஸ்ட்டாக போகும். அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிவ் அட்டென்ஷன் டு யூனிட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸில் வந்து யூனிட்ஸ் வந்து ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் யூனிட்ஸ் வந்து எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது. கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட்ஸ்லேயே இருக்குது. ஆப்ஷன்ஸ்லேயும் ஆன்சர்லேயும் எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸில் சில குவான்டிட்டி வந்து எஸ்ஐ யூனிட்டில் இருக்கும், சில குவான்டிட்டி வந்து ப்ராக்டிக்கல் யூனிட்ஸில் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் இருக்கலாம் அல்லது ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குவான்டிட்டிஸும் ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எஸ்ஐ யூனிட்டுக்கே கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஆன்சர் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எஸ்ஐ யூனிட்ஸ்னால் எஸ்ஐ யூனிட்ஸே யூஸ் பண்ணணும், சிஜிஎஸ்னால் சிஜிஎஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அது நீங்கள் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது தான் மாதிரி. இப்போ வந்து கொஸ்டினில் வந்து எல்லா யூனிட்ஸும் வந்து சிஜிஎஸில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனும் வந்து சிஜிஎஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் சிஜிஎஸ்லேயே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐ யூனிட் சப்ஸ்டிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிஜிஎஸ்லேயே வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். பட் ஆப்ஷன்ஸ் கொஸ்டினில் வந்து சிஜிஎஸ் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து எஸ்ஐ யூனிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி கொஸ்டினில் ஒரு குவான்டிட்டி வந்து எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது, ஒரு குவான்டிட்டி சிஜிஎஸில் இருக்குன்னா அது காமனாக ஒரு இதுக்கு எல்லாத்தையுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிட்டு பண்ணணும். இந்த இதை வந்து மறக்காமல் பண்ணணும். இதுதான் அந்த யூனிட்ஸ் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன் சம் கொஸ்டின்ஸ் ஆனால் சப்ஸ்டியூட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் டு கேட்ச் த ஆன்சர் குயிக்லி. இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சரை வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ஆப்ஷனை வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து சில வேல்யூஸ் வந்து நம்ம கேல்குலேட்டர்லாம் அலௌடு கிடையாது, மேனுவலாக தான் நம்ம கேல்குலேஷன் போடுறோம். அப்போ சில நம்பர்லாம் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் நம்பர் வரப்போ அதை வந்து டிவைட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறதுலாம் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். உதாரணமாக 1.59 ஒரு நம்பர் இருக்குன்னா அதை 2ன்னு எடுத்துக்கிட்டு 1.6ன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதோ டிவைட் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணலாம். இப்போ 3.14 இருக்குது அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கிட்டு பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம ஆன்சருக்கான க்ளோஸ் வேல்யூ வந்துடும், பக்கத்தில் வந்துடும். அப்புறம் கீழே இருக்கிற ஆப்ஷனை பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்கு க்ளோஸாக எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் அந்த அப்ராக்சிமேட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது. எக்ஸாக்ட் வேல்யூ வச்சுட்டு கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணுறதுலாம் இல்லாமல் அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு இதை வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து என்னென்னா when you solve while doing rough work, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரஃப் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து ரைட் த நம்பர்ஸ் கிளியர்லி. ரஃப் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரஃபாக எழுதுவோம். அப்போ நம்மளே அறியாமல் என்ன பண்ணுவோம்னா நம்ம எழுதும்போது ஞாபகம் இருக்கும் 2ன்னு போட்டிருப்போம், 3ன்னு போட்டிருப்போம், 4ன்னு போட்டிருப்போம். அந்த நம்பர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு நம்பர்னு சொல்லிட்டு கேல்குலேஷன் வந்து தப்பாக வந்துடும். ரஃபாக எழுதுறதுனால. கிளியராக எழுதுனா அந்த தப்பு வராது. ரஃபாக எழுதுகிறப்ப அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரஃப் ஒர்க் பண்ணாலும் கேல்குலேஷன் ரஃப் ஒர்க் பண்ணாலும் அதை எழுதும்போது நம்பர்ஸை நீட்டாக எழுதி கேல்குலேஷன் போகணும். இல்லைனா தெரிஞ்சும் அந்த மிஸ்டேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும். அதனால் நம்பர்ஸை வந்து லெஜிபிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் மோர் அட்டென்ஷன் டு 10 பவர்ஸ் அப்படின்னா அந்த பவர்ஸ் வரப்போ 10 பவர்ஸ் 2, 10 பவர்ஸ் 3 அந்த மாதிரிலாம் வரும். நம்ம வந்து சில நம்பர்ஸை வந்து 10 பவர்ஸில் வந்து எழுதியிருப்போம். கொஸ்டினில் டேட்டாஸ் கொடுத்துருக்கிறதும் 10 பவர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 10 பவர் 3, 10 பவர் 5, 10 பவர் 6 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப டிவைட் பண்ணுறப்ப டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறப்ப அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆன்சர் வந்து இப்போ 1.49 ஒரு ஆன்சர் இருக்கும், 14.9 இருக்கும், 149 இருக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர்னு பார்க்குறப்ப நம்ம அந்த 10 பவர்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சு மெத்தட்லாம் தெரிஞ்சு சால்வ் பண்ணியும் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த 10 பவர்ஸ் வரப்போ ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா when the questions involve theta be clear with the value of theta. அதாவது தீட்டாவுக்கு வேல்யூஸ் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்போ பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ் இஃப் த சர்ஃபேஸ் இஸ் parallel to the
எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது மின் புலத்திற்கு பரப்பு வந்து இணையாக இருக்குது அப்படின்னா, இணைனாவே ஒன்று பேரலல் அப்படின்னாவே தீட்டா 0ன்னு நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது. சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? ஏரியா வெக்டார் வந்து ஏரியா வெக்டார் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ தீட்டா வந்து 90 டிகிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வந்துடக்கூடாது. பேரலல்னு பார்த்துட்டு உடனே வந்து 0 டிகிரின்னு போட்டக்கூடாது. பர்பண்டிகுலர்னு பார்த்துட்டு 90 டிகிரின்னு போட்டக்கூடாது. அதை கொஞ்சம் திங்க் பண்ணி தீட்டா என்னது, தீட்டானா என்ன அப்படிங்கிறது அந்தந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி மாறும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் தீட்டா வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கும், ஆன்சர் இருக்கும். தீட்டா 0 டிகிரிக்குள்ள ஆன்சர் இருக்கும், தீட்டா 90 டிகிரிக்குள்ள ஆன்சர் இருக்கும். நம்ம ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். வெளியில் வந்து பார்த்தா தான் தப்பு பண்ணது தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தீட்டா 0வா 90 டிகிரியா அப்படிங்கிறது கவனமாக பார்க்கணும். ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, சர்க்யூட் டயக்ராம்ஸ் வரப்போ கண்டிப்பாக சர்க்யூட் டயக்ராம் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து வரும். எஸ்பெஷலி செகண்ட் சாப்டர்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சிக்கலான சர்க்யூட்லாம் இருக்குது அப்படின்னா அது வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் வீட்ஸ்டோன் நெட்வொர்க் இருக்கும். வீட்ஸ்டோன் நெட்வொர்க்காக இருந்ததுன்னா அந்த சென்ட்ரலில் ஒரு செக்மெண்ட் வந்து கேன்சல் ஆகும். நமக்கு பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா கேன்சல் ஆகிரும். அப்புறம் நம்ம எலிமினேட் பண்ணுவோம் சர்க்யூட்டை. ஸோ அதனால் வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒயில் டூயிங் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் வித் டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், லாரன்ஸ் ஃபோர்ஸு இந்த மாதிரிலாம் வரப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒயரில் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா இதில் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பண்ணது ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்ப நம்ம எக்ஸாம்பிள் எழுதுகிறப்ப ரைட் ஹேண்டில் பேனா வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து மறந்து போயிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு நம்ம வந்து டைரக்ஷன் பார்த்துருவோம். அப்படி பார்த்தோம்னா தப்பாயிடும். இந்த இதுக்கு ரைட் ஹேண்ட் வச்சு பார்த்தா ஒரு டைரக்ஷன் வரும், அதே லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பார்த்தோம்னா வேறு ஒரு டைரக்ஷன் வந்துடும். அப்போ தப்பாயிடும். ஸோ அப்போ கவனமாக இருக்கணும். இந்த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக டைரக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும். இன்சைடா, அவுட் சைடா, அப்வர்டா, டவுன்வர்டா, இந்த டைரக்ஷன்ஸ்லாம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம கான்செப்ட் படிச்சிருந்தோம், ஆன்சர் வந்து அப்படியே உல்ட்டாவாக வந்துடும், தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இது பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் படித்தது மட்டும் இல்லை, அந்த எக்ஸாம் டைமில் நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக அப்ரோச் பண்ணுறோம், கொஸ்டினை வந்து நிதானமாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு நிதானத்தோடு எக்ஸாம் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் உங்களுடைய கனவு நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.